ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீசார்ஜ் பைட்ஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7 எலிமினேஷன் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்ட மாதிரி நான் நினச்ச மாதிரியே வந்து அவங்க மாயாவை தூக்கலை. ஸோ நான் நினச்சேன், பட் ஆனால் ஓட்டிங் எதுவுமே வந்து அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நிறையா நான் ஓட்டிங் அனாலிசிஸ் எல்லா வெப்சைட்ஸில் இருக்க ஓட்டிங்குமே பார்த்துட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ரவீனாவை விட கொஞ்சம் லீஸ்ட்டாக தான் வந்து விஜய் ஆஸ் வெல் அஸ் மாயா 2 பேருமே வாங்கியிருக்காங்க ஓட்டிங் வந்து. பட் ஆனால் ரவீனாவை வந்து இப்போ வெளியில் தூக்கிட்டாங்க. ஸோ நிக்சன் கண்டிப்பாக இஸ் அ டிசர்விங் கண்டஸ்டன்ட் டு கோ அவுட். இந்த வீக் வரைக்கும் அவர் உள்ளே இருந்ததே ரொம்ப பெரிய விஷயந்தான். பட் ரவீனா வெளியில் போனது கொஞ்சம் அன்ஃபேராக தான் இருக்குது. பிகாஸ் விஜய் வர்மா அண்ட் மாயா இவங்க 2 பேருமே வந்து கொஞ்சம் லீஸ்ட் ஓட்டிங் தான். மக்கள் சப்போர்ட்டுமே வந்து அந்தளவுக்கு பெருசாக கிடையாது. ஸோ மாயா வந்து லைக் பிளேயிங் கேம் ஃப்ரம் த ஸ்டார்ட். பட் ஆனால் வந்து இஸ் இட் அ ஃபேர் கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ, இட்ஸ் அ க்ரூவல் கேம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து அவங்க வெளியில் போயிடுவாங்கன்னு நான் நினச்சேன். பட் மக்களுக்கு அவங்க பண்ணுறது அந்தளவுக்கு பிடிக்கலைனாலும் ஒரு சர்டைன் டைம்ஸில் வந்து அவங்க பண்ணுற காமெடிஸ் நல்லாயிருக்கு. அவங்களோட ப்ளே வந்து க்ரூவலாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. அதனால மேபி மக்கள் பிக் பாஸ் டீம் வந்து அவங்க இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆஸ் வெல் அஸ் பூர்ணிமாவுக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட் மாதிரியே மாயா மாறிட்டாங்க. மாயா இல்லைன்னா பூர்ணிமாவும் அப்படியே வெளில வந்திருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பட் இது வந்து இட்ஸ் நாட் அ குட் ஃபார் அ கேம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக மாறியிருக்கு. ஓகே, எனக்கு வந்து இந்த எவிக்ஷனில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ரவீனாவை தூக்குனதில். பட் மேபி வந்து மாயாவை தூக்கி இருந்திருக்கலாம், இல்லைன்னா விஜயவர்மாவை கூட தூக்கி இருந்திருக்கலாம். பட் இதில் 2 பேருமே தூக்காதனால எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. உங்களோட வியூஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீசார்ஜ் பைட்ஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7 எலிமினேஷன் தான். ஸோ உங்களோட வியூஸ் எப்படி இருக்குது? ரவீனா எவிக்ட் ஆனது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ இப்போ வந்து மணியோட கேம் எப்படி இருக்கும்? ஸோ அவர் கொஞ்சம் கடுப்பாயிட்டார். ஸோ அவர் கொஞ்சம் நல்லாவே பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டார். ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்களோட கேம் பிளேலாம் எப்படி இருக்கும்? யார் வந்து டைட்டில் வின்னர் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்கன்றதை